ராவினின் குமரனும் இசைவேலி ராஜமாஜ சாலமுனி நீதிமுதிகள் இவைகளாய் யானையும் போகத்தியம் அறிந்த புத்திமனைகளே உள்ளது. இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம் இவைகள் பேர்களுக்கு விண்ணாவையும் வாலிபனுக்கு அறிவையும் இவையத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவித்திடுவான். இவைகள் நல்ல யோசனைகளை ஆனது. நீதிமுதிலையும் அதன் யானைகளின் வார்த்தைகளையும் அவகோயத்தை புதிய புதிய கொள்வான். கத்தக பைபிளே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் மசத்தை பணியாற்றுமே. உன் தாயன் போகத்தை தனது அவைகள் உன் சிசுக அந்தமான முடியும் உன் கருத்துகள் சற்பயமாயிருக்கும். என் மகனே, பாதிகள் உனக்கு நயன் கட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட ரத்தம் சிந்துமதி நாம் பதிவென்று குற்றமரச்செய்த வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவோம். நீதிபதிகள் 14. என் மகனே, நீ அவர்களே வல்லிடாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு இருக்கிறவாயாக. நீதிபதிகள் 15. அவர்கள் கால்கள் ஓடி ரத்தம் சிந்த தீவிக்கிறது. நீதிபதிகள் 16. எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் 17. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிக்கிறார்கள், தங்கள் பிரார்த்தனைக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் 18. வல்லாசையுள்ள எல்லோருடைய வண்டி விடுவே. இது உதயகிரின் விரைவாகும். நீதிபதிகள் 19. ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது, வீடுகளில் சத்தம் விதைகிறது. நீதிபதிகள் 120. அது சந்ததியுள்ள தேர்தலின் சத்திரம் ஒளிமுக வாசலிலும் கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 31. பேதைகளில் நீங்கள் பேதைமைய விரும்பும், நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையில் கேட்பதும், மதியினரை நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 122. என் கடிதங்களுக்கு திருவுகள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 123. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நான் என் கையை நீட்டியும் ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 124. என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடித கொள்ளுதலை
வேட்டிகள். நீதிபதிகள் 135. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 136. நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 127. அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மரத்தெரு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 128. அவர்கள் அறிவை வைத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படவில்லை, தேடு கொள்ளாமல் போனார்கள். ஆமென். நீதிபதிகள் 129. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கருதி கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 130. ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீர்த்தி அடைவார்கள். நீதிபதிகள் 131. பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 132. எனக்கு செவி குறிக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடாமலும் பாவிகளுடைய வழி இல்லாமலும் பையசக்காரர் கருத்தில் உட்காராமலும் சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. அவன் நீ காலத்திலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இருக்க மத்தை போல் இருப்பான், அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. துன்மார்க்கரோ அப்படி இடாமல் காற்று படுக்கைக்கும் பதை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:4. ஆகையால் துன்மார்க்கர் ஞானத்திலும் பாவிகள் நீதிமன்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. சங்கீதம் 1:5. நீதிமன்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியும் அறியும். சங்கீதம் 1:6. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 31. அவர் என்னை புல்லுள்ள எங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 32. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். சங்கீதம் 33. நான் மரண இதழின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 34. என் சத்துக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை அழைத்தபடி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
என் பாத்திரம் நீமி வருகிறது. சங்கீதம் 33:5. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மையும் கிருபையும் என்னை தொழுதும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 33:6. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலில் தாங்குவார். சங்கீதம் 91:1. நான் கதை நோக்கி நீ என்னை அழைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. அவர் உன்னை வேதனை கணிக்கும் பாலக்கும் கொலை நோய்க்கும் தப்பி வைப்பார். சங்கீதம் 91:3. அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். சத்தியைக்க ஐக்கியம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசையும் கிடதவும் ஆகும். சங்கீதம் 91:4. இதுவின் நூந்தகம் பயங்கரத்துக்கு பகுதி பறக்கும் அம்புக்கும். சங்கீதம் 91:5. இதில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மரியாதத்தில் பாலாக்கும் சங்காதத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:6. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. உன் கண்களா பாத்திரம் நீ அதை பார்த்து துமாக்கு வரும் பல்லனை காண்பாய். சங்கீதம் 91:8. எனக்கு அதிகாரமாய்க்க உந்தமாக கர்த்தரை உனக்கு தாபமாக கொண்டாய். சங்கீதம் 91:9. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. உன் கைகளாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. உன் பாதங்களில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. சிங்கத்தின் மேலும் வீண் பாம்பின் மேலும் நீ நைந்து பால சிங்கத்தையும் வலு சபத்தையும் மிதித்து போவாய். சங்கீதம் 91:13. அவன் என்னிடத்தில் வாந்தியா இருக்கும்படியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திக்கபடியால் அவனை வீழ்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மரத்தேவை அறிய செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடது அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. நீடித்த நாட்களா அவனை நீட்டியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலொமோனின் நீதிமொழிகள் இவைகளாய் அனைத்தையும் போகத்தையும் அறிந்த புத்திமனைகளே உள்ளது. இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம் இவைகள் தேர்தலுக்கு விண்ணாவையும் வாலிபனுக்கு அறிவையும் இவைகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவித்திடுவான். இவைகள் நல்ல யோசனைகளை அனைத்து நீதிமொழியிலும் அது அனைத்திலும் யானைகளின் வார்த்தைகளையும் அவர்களுடைய புதிய புதிய அறிந்து கொள்வான். கத்தக பைபிளே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் மசத்தை பணியாற்றுகிறார்கள். உன் தாயன் போகத்தை தனது அவைகள் உன் சிசுக அங்கமான முடியும் உன் கருத்துக்கள் சற்பயமாயிருக்கும்.
வெரி குட். என் மகனே, பாவிகள் உனக்கு நைன் கட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவென்று குற்றமரச் செய்து வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவும். அவர்கள் நீதிபதிகள் 1:14. என் மகனே, நீ அவர்களது வழியிடாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு இருக்கிறவாயாக. வெரி குட். நீதிபதிகள் 1:15. அவர்கள் கால்கள் தேசையும் ஓடி ரத்தம் சிந்த தீவிக்கிறது. நீதிபதிகள் 1:16. எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி, அவர்களுக்கு உபாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் 1:17. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிக்கிறார்கள், தங்கள் பிரார்த்தனைக்கு வைத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் 1:18. வல்லாசையுள்ள எல்லோருடைய வண்டி விடுவே. இது உதயகிரி உயிரை வாங்கும். நீதிபதிகள் 1:19. ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது, வீடுகளில் சத்தம் விதைக்கிறது. நீதிபதிகள் 1:20. அது சந்ததியுள்ள தேர்தலின் சத்தியம் ஒளிமுக வாசலிலும் கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 1:31. பேதைகளை நீங்கள் பேதைமைய வேண்டும், நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையை வைப்பதும், மதியினரை நீங்கள் யானைத்தை வைப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 1:22. என் கடிதங்களுக்கு திருவுகள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 1:23. நான் கூப்பிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நான் என் கையை நீட்டியும் வருகிறவர் ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 1:24. என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடித கொள்ளுதலை வைத்தீர்கள். நீதிபதிகள் 1:35. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 1:36. நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 1:27. அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மரத்தெரு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 1:28. அவர்கள் அறிவை வைத்தார்கள், கர்த்தருக்கு பயப்பதில்லை, தேடு கொள்ளாமல் போனார்கள். ஆமென்.
நீதிபதிகள் 129. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் கருதி கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 130. ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீர்த்தி அடைவார்கள். நீதிபதிகள் 131. பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 132. எனக்கு செவி குறிக்கவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பையசக்காரர் கருத்தில் உட்காமலும் சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதுவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. அவன் நீ காலத்திலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்க மத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. துன்மார்க்கரோ அப்படி இடாமல் காற்று பதுக்கைக்கும் பதை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:4. ஆகியால் துன்மார்க்கர் ஞானித்திப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5. நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியும் அறியும். சங்கீதம் 1:6. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 31. அவர் என்னை புல்லுள்ள எங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 32. அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். சங்கீதம் 33. நான் மரண இதழின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 34. என் சத்துக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை அழைத்தபடி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நீமி வருகிறது. சங்கீதம் 35. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மையும் கிருபையும் என்னை தொடுதும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 36. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலில் தாங்குவார். சங்கீதம் 91. நான் கதை நோக்கி நீ என்னை அழைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. அவர் உன்னை வேதனை கணிக்கும் பாலக்கும் கொலை நோய்க்கும் தப்பி வைப்பார். சங்கீதம் 91:3. அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார், செட்டியை ஐக்கியம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசையும் கிடதவும் ஆகும். சங்கீதம் 91:4.
பிரிவின் நூந்தகம் பைகரத்துக்கும் பகுதி பக்கம் அம்புக்கும் சகிதம் 91.5 இதில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மரியாதத்தில் பாலாக்கும் சங்காதத்துக்கும் பயப்படாதிருப்பாய் சகிதம் 91.6 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது சகிதம் 91.7 உன் ககுலா பாத்திரம் நீ அதை பார்த்து துமாக்கு வரும் கல்லனை காம்பாய் சகிதம் 91.8 எனக்கு அதிகாலமாய்க்க உந்தமாக கத்தரை உனக்கு தாபமாக கொண்டாய் சகிதம் 91.9 ஆகையால் பொல்லப்பு உனக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது சகிதம் 91.10 உன் வைகளாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சகிதம் 91.11 உன் பாதங்களில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சகிதம் 91.12 சிங்கத்தின் மேலும் வீண் பாம்பின் மேலும் நீ நைந்து பால சிங்கத்தையும் வலு சபத்தையும் மிதித்து போவாய் சகிதம் 91.13 நேரத்தில் வாந்தியா இருக்கும்படியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அண்டிக்கபடியால் அவனை வீழ்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சங்கீதம் 91:14 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மரத்தேவை அறிய செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடது அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் சங்கீதம் 91:15 இடித்ததாக்கலா அவனை இடித்தாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சங்கீதம் 91:16 தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலொமோனின் நீதிமொழிகள் இவைகளாய் ஞானத்தையும் போகத்தையும் அறிந்த புத்திமனைகளே உள்ளது இவைக்கும் நீதி நியாயமும் விசுவாசமும் பற்றிய உபதேசத்தை அதெல்லாம் இவைகள் தேர்தலுக்கு விண்ணாவையும் வாலிபடிக்கு அறிவையும் இவைகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவித்திடுவான் இவைகள் நல்ல யோசனைகளை ஆனது நீதிமொழியிலும் அதன் அர்த்தத்திலும் யானைகளின் வார்த்தைகளையும் அவர்களுடைய புதிய புதிய அறிந்து கொள்வான் கத்தக பைபிளே ஞானத்தின் முதல் ஞானத்தையும் போகத்தையும் மசத்தை பணியாற்றுகிறார்கள் ஆமே உன் தாயன் போகத்தை தனது அவைகள் உன் சிசுக அந்தமான முடியும் உன் கருத்துக்கள் சர்க்கரையுமாயிருக்கும் என் மகனே பாதிகள் உனக்கு நயன் கட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களோட ரத்தம் சிந்துமதி நாம் பதிவென்று குற்றமனச்செய்து வாய்களை காதமின்றி பிக்கும்படி உழைத்தேவும் அவர்கள் நீதிபதிகள் 1:14
நீ நீ அவர்களது ம் வள்ளிதாய் பாபன் ம் உன் காலை அவர்கள் ம் பாதைக்கு ம் இருக்கிறவாயாக. வெரி குட் நீதிபதிகள் வாழ்த்தி அவர்கள் கால்கள் தேசையும் ஓதி ம் ரத்தம் சிந்த ம் தி தீவிக்கிறது. ம் நீதிபதிகள் வச்சிஸ்தி எவ்வாகையாக கட்சியாதாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வாக வலையை வைப்பது விதா. நீதிபதிகள் வச்சவைக்கு இவர்களும் ம் தங்கள் ரத்தத்திற்கு ம் பதிவிக்கார்கள். ம் தங்கள் பிரார்த்தனைக்கு ம் உயிர் வைத்திருக்கிறார்கள். ம் நீதிபதிகள் 118 வளம் செய்யுங்க எல்லோருடைய வண்டி விடுவே. ம் இது ம் நதி உதயகிரி ம் உயிரை வாங்கும். நீதிபதிகள் 119 ம் ஞானமானது எல்லைய நின்று கூப்பிடுகிறது. ம் வீடுகளில் சத்தம் விதைகிறது. நீதிபதிகள் 120 அது சந்ததியுள்ள தேர்தலின் சத்தியும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு ம் பட்டணத்தில் தன் வார்த்தைகளில் வசனித்து சொல்லுகிறது. நீதிபதிகள் 131 பேதிகளை நீங்கள் பேதைமைய விமர்த்தும் நிந்தனைக்காரராக நீங்கள் நிந்தனையில் கேட்பதும் மதியினரை நீங்கள் யானைத்தை வைப்பதும் எதுவை குறிக்கும். நீதிபதிகள் 122 என் கடிதங்களுக்கு திருவுகள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அழுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிபதிகள் 123 நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நான் என் கையை நீட்டியும் வருகிற ஒருவனுமில்லை. நீதிபதிகள் 124 என் ஆசையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடித கொள்தலை வைத்தீர்கள். நீதிபதிகள் 135 ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 136 நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ம் ஆபத்து ம் சூறாவளி போல் உங்களுக்கு நேரிட போதும் ம் இருக்கவும் இருக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ம் ஆகதியம் பண்ணுவேன். நீதிபதிகள் 127 அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், ம் நான் மரத்தெரு கொடுக்க மாட்டேன். ம் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். நீதிபதிகள் 128 அவர்கள் அறிவை வைத்தார்கள், ம் ம் கர்த்தருக்கு பயப்பதில்லை, தேடு கொள்ளாமல் போனார்கள். ஆமென். நீதிபதிகள் 129 என் ஆலோசனையை ம் அவர்கள் விரும்பவில்லை, ம் என் கடித கொள்தலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். நீதிபதிகள் 130 ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் நீர்த்தி அடைவார்கள். நீதிபதிகள் 131 பேடிகளின் மாமாது அவர்களை கொல்லும், ம் மூதே நிசாரம் அவர்களை அழிக்கும். நீதிபதிகள் 132 எனக்கு செவி குறிக்கிறவன் எவனோ அவன் ம் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நீதிபதிகள் 133 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்
பாவைகளுடைய வழி இல்லாமலும் பயசக்கார கழுத்தில் காமலும் சங்கீதம் 1:1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இதுவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய்க்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2 அவன் நீ காலத்திலே ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இருக்க மத்தை போல் இருப்பான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3 தும்மாய்க்கிறோம் அப்படி இடாமல் காற்று பதுக்கைக்கும் பதை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:4 ஆகியால் தும்மாக்க ஞானித்திப்பிலும் பாவிகள் நீதிமன்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5 நீதிமன்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியும் அறியும். சங்கீதம் 1:6 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 33:1 அவர் என்னை புல்லுள்ள எங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 32 அவரின் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். சங்கீதம் 33 நான் மரண இதழின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 34 என் சத்துக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை அழைத்தபடி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நீமி வருகிறது. சங்கீதம் 33:5 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மையும் கிருபையும் என்னை தொடுதும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 36 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் வல்லவருடைய நிழலில் தாங்குவார். சங்கீதம் 91:1 நான் கதை நோக்கி நீ என்னை அழைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பிக்கை என்று சொல்வேன். சங்கீதம் 91:2 அவர் உன்னை வேதனை கணிக்கும் பாலக்கும் கொலை நோய்க்கும் தப்பி வைப்பார். சங்கீதம் 91:3 அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். சத்தியைக்கு ஐக்கியம் புகுவாய். அதனுடைய சத்தியம் பரிசையும் கிடந்தவும் ஆகும். சங்கீதம் 91:4 இதுவின் நூந்தகம் பயங்கரத்துக்கு பகுதி பறக்கும் அம்புக்கும். சங்கீதம் 91:5 இதில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மரியாதத்தில் பாலாக்கும் சங்காதத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:6 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7 உன் கண்களால் பார்த்திராம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:8 எனக்கு அதிகாலமாய்க்க உந்தமாக கர்த்தரை உனக்கு தாபமாக கொண்டாய். சங்கீதம் 91:9 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி
உன்னுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. உன் பாதங்களில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. சிங்கத்தின் மேலும் வீண் பாம்பின் மேலும் நீ நைந்து பால சிங்கத்தையும் ஒரு சபத்தையும் மிதித்து போவாய். சங்கீதம் 91:13. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கும்படியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அண்டிக்கபடியால் என்னை வீழ்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மரத்தேவை அறிய செய்வேன். ஆபத்தில் நானே அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. இடித்ததாக்கலா அவனை இடித்தாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. Yes, I love you.